ஹலோ வணக்கம் ஹாய் மக்களே. எஸ் வி ஆர் இன் அ ட்ரிப். ஸோ நான் இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் லாங் டைம் பாய்ஸ் ட்ரிப் போகலான்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு சரி இந்த ட்ரிப் எப்படியா எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லி அவன் வீட்டிலலாம் சண்டை போட்டு எப்படி ஒன்று பேசி பிளான் பண்ணி நாங்கள் இப்போ வந்து வெஸ்டர்ன் காட் சைடு வந்திருக்கோம். ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து நாங்கள் அப்படியே அந்த ஒரு இடத்துக்கே கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு வைப்பில் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வெரி சீனரியான பிளேஸ், நல்ல ஒரு என்ஜாயபிளான ட்ரிப்பாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இது பார்க்குறது உங்களுக்குமே ஒரு மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ நான் அப்படியே நாங்கள்லாம் கரூர்லேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பி டுவர்ட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் லைக் திண்டுக்கல்லாம் தாண்டி குமுளி கிட்ட கிளம்பிட்டோம். இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் சொல்லுவாங்க கேரளாவில். ஸோ டுவர்ட்ஸ் குமுளி போயிட்டோம். ஸோ நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, we are going for தேக்கடி. எஸ், ஸோ ஃப்ரம் கரூர் டு தேக்கடி அரௌண்ட் எங்களுக்கு ஒரு அரௌண்ட் 5 to 6 hours ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ டோட்டலி, இஃப் ஐம் நாட் ராங். ஸோ போகிற வழி எல்லாமே வந்ததுன்னா சூப்பரான சீனரிங்க, செம்ம சீனரி. ரெண்டு பக்கமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக க்ரீனரியாக பயங்கரமாக இருந்துச்சு. முக்கியமான விஷயம்னா இந்த தொண இந்த ஆரஞ்சு சத்தெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி கிளம்ஸியாக இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ட்ரிப்பு. போகிற பர்பஸே அதான் வச்சுக்கோங்களேன், ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வரணும். எல்லா சுற்றி இருக்க ஏரியா எல்லாமே பயங்கர சில்லாக இருந்தது, பார்க்கவே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ ஆப்வியஸாக ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது இன்னுமே அது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபன் மோடில் இருக்கும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த சைடு, நான் மோஸ்ட்டாக இந்த திண்டுக்கல் அந்த சைட்லாம் போனதே கிடையாது. ஸோ இந்த அந்த வெஸ்டர்ன் காட் சைடு போகிறதுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு என்ஜாயபிளான ட்ரிப்பாக இருந்துச்சு. ஆப்வியஸாக எங்களுக்கு போகிற நேரம் ஃபுல்லாமே ஒரு மாதிரி ஜாலியாக பேசி எல்லாம் கலாய்ச்சிட்டு ஒரு ஃபன் மோட்லேயே போயிட்டு இருந்தோம். ஸோ போகிற ட்ரிப் வழி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா பிளேசஸ் வந்து நீங்கள் நின்று பொறுமையாக பிச் ஸ்டாப்லாம் எடுத்து நீங்கள் ரசிச்சு போகிற மாதிரி தான் இருக்கும். நான் போன டைமே பார்த்திங்கன்னா வந்து அரௌண்ட் நவம்பர் அந்த டைமில் தான் போனோம் மோஸ்ட்டாக. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி வெயிலெலாம் இல்லாமல் ஒரு மாதிரி ப்ளசண்ட்டான கிளைமேட்டாக இருந்துச்சு. கிளைமேட் கூட பெரிய ட்ரிப் போகிறது சரியில்லை, இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறதும் நாங்கள் எல்லாமே ப்ரியராக புக் பண்ணி ரிசார்ட்லேருந்து எல்லாமே ப்ரியராக புக் பண்ணியிருந்தோம். போகிற இடம் வந்து எந்த மாதிரி இருக்கணும், என்னெல்லாம் நமக்கு இருக்கணும். மோஸ்ட்டாக வந்து நாங்கள் போகிற மெயின் பர்பஸே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ரிப் போகிறோன்னா போஸ்ட்டாக போய் அங்கே இருக்க இடத்துல அந்த அந்த வைப், அந்த பிளேஸை வந்து என்ஜாய் பண்ணி அங்கேயே வந்து செட்டில் அங்கேயே ஃப்ரீயாக ஃபன் பண்ணிட்டு போகிறது தான் பிளான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. அங்கே போய் எங்கேயும் ஊர் சுற்றி பார்க்காம மோஸ்ட்டாக போனால் ஒன்று இடம் மட்டும் போயிட்டு அந்த இருக்க இடத்துல வந்து ரிசார்ட்லேயே ஃபன் பண்ணி அங்கேயே வந்து எல்லாமே ஒரு ஸ்டெக்கேஷன் ஃபீல் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயும் இப்போ சுற்றி பார்க்க போகிறதில்ல, குறிப்பிட்ட இடத்துலேருந்து அங்கேருந்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் த ரிசார்ட். நாங்கள் போன ரிசார்ட் என்ன வச்சுக்கோங்க, போய்ட்ரின்னு சொல்லி ரிசார்ட். ஸோ எந்த ஒரு ப்ரொமோஷனெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் தங்கியிருந்த பிளேஸை காட்டுறோம் அவ்வளோதான். ஸோ இது வந்து போய்ட்ரின்னு சொல்லி நாங்கள் தங்கியிருந்த ரிசார்ட் சூப்பராக இருந்துச்சுங்க. சம்மர் ரிசார்ட் என் ஃப்ரெண்ட் தான் புக் பண்ண அப்படி. ஸோ எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி எல்லாமே ரிசர்ச் பண்ணி போட்டிருந்தான். ஸோ எல்லாமே ரிசார்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு 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 மாதிரி நல்ல ஒரு ஃபீல் கொடுத்து அந்த ரிசார்ட் போய் தங்கியிருக்கும் போது ஒரு மாதிரி எங்களுக்கே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு ரிசார்ட்டில், கைண்ட் ஆஃப் எவ்ரி இன்டோர் கேம், அவுட்டோர் கேம், ஸ்விம்மிங் பூல் எல்லாமே சூப்பராக அங்கே எல்லாமே செட் பண்ணியிருந்தாங்க. ஈவன் ஃபுட்லேருந்து எல்லாமே அங்கே பர்ஃபெக்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இதான் நம்ம பக்கி வண்டி. ஸோ எங்கேயாவது நீங்கள் போகணுன்னு அந்த பக்கியில் போய்க்கலாம். ஸோ நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுக்கு பக்கி வந்துடும். ஸோ அங்கே நாங்கள் இனிஷியலாக போய் செக்இன் பண்ணிட்டு அந்த பிளேஸ்லாம் ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க வந்து அங்கேயே வந்து நிறைய பேர் மாதக்கணக்கில் தங்கியிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த இடம் பிடிச்சி போய், ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து மலை மேலே இருக்குது ரிசார்ட் வந்து, ஓகேங்களா, நார்மல் பிளைன் ரோடில் இல்லை, ரிசார்ட்டே வந்து மலை மேலே இருக்குது. நீங்கள் ஒரு 2 kilometers பக்கம் நீங்கள் மலையில் ஏறி வந்து அதுக்கு தான் ரிசார்ட் வரும். ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட்டு வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதுவும் பைனாப்பிள் ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ரிசார்ட்டில் செக்இன் பண்ணி ரூம்ஸ், இன்டீரியர் ரூம்ஸ்லாம் பார்க்க போனோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த மலையிலேருந்து பார்த்தா கீழெலாம் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ ரிசார்ட்டே வந்து மலை மேலே தான் கட்டியிருக்காங்க. ஆப்வியஸாக ரொம்ப ஒரு மாதிரி மலையை குடஞ்சி கட்டியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆப்வியஸாக அதுக்கான சார்ஜ் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், நெட்டில் போட்டு பாருங்கள், போய்ட்ரி ரிசார்ட்னு இருக்கும். ஸோ இது எந்த ஒரு ப்ரொமோஷனுக்காக சொல்ல கிடையாது, பட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து ரொம்ப அந்த ஒரு ரிவ்யூவில் சொல்லும்போது இந்த ரொம்ப ஃபீல் நல்லா இருந்துச்சு. ரிசார்ட் சூப்பராக இருந்துச்சு, அதுக்கான ஒர்த் உங்களுக்கு போடணும்னு தெரியும். ஸோ நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்து ரூம்ஸ் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ பக்கிலே போக சொன்னாங்க. ஸோ என்னால் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம், ஒவ்வொன்றா நம்ம நேரில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா அந்த ஃபீல் கிடைக்கும்னு சொல்லி அந்த பிளேஸ்க்கு நாங்களே போய் நேரில் போய் பார்க்கலாம்னு சொல்லி அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ இதில் தான் பக்கி போவாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே ரோடெலாம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன மினி ரோட்ஸ்லாம் இருக்குல்ல, எல்லாமே பக்கி போகிற மாதிரி தான் அவங்க எல்லாமே வந்து கட்டியிருக்காங்க மோஸ்ட்டாக. ஸோ இங்கே நீங்கள் நடந்து போகணும் அவசியம் இல்லை, அவங்களே பக்கியில் வந்து உங்களுக்கு எல்லாமே திங்ஸ்லாம் எடுத்து வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம இருந்தாலும் ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி ரூம்ஸ்லாம் எடுத்துக்காங்க. ஸோ ரூம் டைம்ஸ்லாம் நிறையா பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ரூம், சூப்பர் டீலக்ஸ் நிறையா ஆப்ஷன்ஸ், வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு எது ப்ரிஃபர்னு சொல்லி நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ரூம்ஸ் அந்த எந்தெந்த வெரைட்டியில் வேணும், எந்தெந்த ஃபேஸிங்கில் வேணும், ஈஸ்ட் ஃபேஸிங், வெஸ்ட் ஃபேஸிங், அதெல்லாம் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ரூம்ஸ் பொறுத்தளவுக்கு. ஸோ இது வந்து நாங்கள் கரெக்டாக எங்கே இருக்கோம்னா தேக்கடி குமுளி டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட், குமுளி, தேக்கடி, குமுளி எல்லாம் அந்த வெஸ்டர்ன் காட் சைடில் இருக்கிறோம். இன் கேரளா, இட்ஸ் இன் கேரளா பார்டர், தமிழ்நாடு கேரளா பார்டர் நினைக்கிறேன் எக்ஸாக்ட்லி. ஸோ
ரூம்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஸோ சொல்லும் மாதிரி இது அட்டி ஏரியா மாதிரி இந்த ஒரு பிளேஸ் செம்மையாக இருந்துச்சு. பார்க்க ஒரு மாதிரி வியூவும் நல்லா இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. முக்கியமாக அந்த ஊரே ரொம்ப க்ரீனரியாக இருந்துச்சுங்க. ஆப்வியஸாக இங்கே மழை வந்துட்டே இருக்குது. கேரளா வந்து மழை வந்துட்டே இருக்க ஏரியா. ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஸ்டே பொறுத்தளவுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரியராக எல்லாமே புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நீங்கள் இப்போ ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அங்கே போய் ஸ்டே பார்க்கலாம்னா வந்து பேட் ஐடியா. ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டே பொறுத்தளவுக்கு எப்போவுமே ப்ரியராக புக் பண்ணிடுங்க. எல்லாமே நாங்கள் பார்த்து இந்த ரிசார்ட் என் ஃப்ரெண்ட் வந்து பார்த்து புக் பண்ணால் அவனுக்கு ஏர்லியராக அவனுக்கு வந்து அதை பற்றி ஒரு ஐடியா இருந்தாலும் புக் பண்ணால். ஸோ இது மாதிரி நீங்களும் ப்ரீவியஸாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரியராக ஸ்டே பற்றி புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒண்டர்ஃபுல் ஸ்டே வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து அந்த ட்ரிப்புக்கே ஒரு வந்து எப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே இங்கே போய் தங்கியிருந்தோம் அந்த ஃபீலே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டே பொறுத்து தான் உங்களுக்கு வந்து எல்லாமே அமையும். ஸோ ஸ்டே வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாமல் நல்ல ஸ்டே ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா வந்து இதான் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் மோஸ்ட்டாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆப்வியஸாக தேக்கடி குமுளியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பைசஸ் இந்தியன் ஸ்பைசஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அங்கே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா அங்கேயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அங்கே கொடுத்துருக்க ஸ்பைசஸ் என்னெல்லாம் இருக்குது, இந்த ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் நிறையா சொல்லுவாங்க. இந்தியன் ஸ்பைசஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அங்கே ஆக்சுவலாக. அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் விசிட் பண்ணுற பிளேசஸ் அங்கே நிறையா இருக்குது. நாங்கள் ஸ்டெகேஷனால் மோஸ்ட்டாக அந்த ரிசார்ட் ஓரியன்டாகவே நாங்கள் போய்க்கலாம்னு சொல்லி நாங்கள் ரிசார்ட்டை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி அங்கே இருக்க ஏரியாஸ்லாம் கவர் பண்ணோம். ஸோ உள்ளுக்குள்ளே எங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா என்ஜாயபுளாக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே எல்லாமே இருந்துச்சு. லைக் ப்ளே ஏரியாலேருந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஃபுட்லேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்லேருந்து ஷட்டில் காக் ஆடுறது, இந்த இண்டோர் கேம்ஸ் அது எல்லாமே அங்கேயே இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அதனால் நாங்கள் அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் ஃபுல் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நாங்கள் அங்கேயே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். ஸோ இதே நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க இல்லை நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் வந்து சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நிறையா உங்களுக்கு எலிஃபென்ட் சஃபாரி இருக்குது, பெரியார் போட்டிங் லேக் இருக்குது. அந்த மாதிரி போட்டிங் போகலாம், பெரியார் லேக்கில் போகலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நாங்களுமே போட்டிங் போனோம். ஸோ அப்கமிங்கில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அங்கே போட்டிங் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் போனப்போ அந்தளவுக்கு கூட்டம் இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஓரளவுக்கு நாங்கள் ரொம்ப கூட்டம் இருந்துச்சு. பட் இதை விட இன்னும் கூட்டம் அதிகமாக வரும். நீங்கள் வந்து சீசன் டைம் கிடையாதுனால அவங்க இது அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, நீங்கள் அந்த டைமில் ஓகே ஷேர் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ போட்டிங் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 250 தான் சார்ஜ் பண்ணுவாங்க ஒருத்தருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கும் நார்மலான சார்ஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் சுற்றி பார்க்கும்போது ஒரு 2 hours ஒரு போட்டிங் ஜேர்னி வந்து அப்படி இருக்குங்க, செம்மையாக இருக்கும். நீங்கள் தூரத்தில் பார்க்கும்போது நீங்கள் ரிசார்ட்டில் வந்து இது வந்து டாப்பு இது டெரஸ் ஏரியா. இது டெரஸ் வந்து அங்கேருந்து பார்க்கும்போது ஹில் வியூலாம் சூப்பராக இருந்துச்சு. டெரஸ்லேருந்து பார்க்கும்போது எல்லா ஹில் வியூ வந்து செம்ம வியூவபுளாக இருந்துச்சு அங்கே டாப்லேருந்து பார்க்கும்போது. ஸோ அப்புறம் நாங்கள் ஈவினிங் டைமில் வந்து சில் பண்ணி ஜாலியாக ஸ்விம்மிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அங்கே வந்து ஜாலியாக பின்னாடி வியூ பாருங்களேன், செம்ம வியூங்க. ஆக்சுவலாக அங்கேருந்து நாங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுக்கும்போது பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அங்கேருந்து நாங்கள் நல்லா ஜாலியாக ஃபன்லாம் பசங்களாம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த மார்னிங் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி சாக்கோஸு, மில்க்கு, ப்ரெட்டு, எக்கு, மஃபின்ஸு, கேக்கு அது நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மோஸ்ட்லி எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டில் வந்துடும். ஸோ காம்ப்ளிமெண்ட்டுங்கிறப்ப இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். லைவ் கவுண்டர் இருந்துச்சு. நீங்கள் தோசை கவுண்டரும் ஆம்லெட் கவுண்டர்லாம் தனியாக செப்பரேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வேணுங்கிறத நீங்கள் சொல்லி நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் லைவ் கவுண்டரில் வாங்கிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டுமே எங்களுக்கெல்லாம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் ஒவ்வொரு டிஷ்ஷும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க ஸ்பெசிஃபிக்காக வந்து தேக்கடி கேரளா ஒருனால கேரளா அவங்க வந்து புட்டு கடலை அதுவுமே ஸ்பெசிஃபிக்காக வச்சுருப்பாங்க. பட் ஸ்டில் அங்கே மொத்தம் எல்லா ஸ்டேட் பீப்புளும் வருவாங்க. அப்படிங்கிறனால டூரிஸ்ட் எல்லா டிஷ்ஷும் வச்சுருந்தாங்க செப்பரேட்டாக. ஸோ இங்கேருந்து நீங்கள் லேக்கில் நாங்கள் பார்த்த மாதிரி நீங்கள் கேமராஸும் உங்களுக்கு டிஎஸ்எல்ஆர் கேமராஸும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் அதுவுமே நீங்கள் ரெண்டட் எடுத்துக்கலாம். ஒரு கேமரா 50 rupeesக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போகும்போது பைனாக்குலர் வந்து நீங்கள் ரெண்டுக்கு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அவங்க வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் போகும்போது அங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து யானை பார்க்குறதோ இல்லை வந்து நாங்கள் யானை பார்த்தோம். அப்புறம் நாங்கள் வந்து டீர் பார்த்தோம் நினைக்கிறேன், ஐ திங்க் மான் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் நிறையா இருந்துச்சு. தூரத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா அனிமல்ஸும் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு லக் இருந்தால் சில சமயம் புலி கூட பார்க்கலாம், மைட் பி உங்களுக்கு லக் இருந்தால் தூரத்துலேருந்து தெரியும். ஸோ அந்த கம்ப்ளீட் போட் ஜேர்னி வந்து ரொம்ப நல்ல ஒரு வா ஃபேக்டர்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி ஒரு ப்ரீஸியான கிளைமேட்டில் இந்த மாதிரி ப்ளசண்ட்டான ஒரு ஏரியாவில் போய் பொறுமையாக இந்த மாதிரி சில் பண்ணிட்டு போகும்போது இந்த ஹசில் பசில் லைஃப்லாம் தாண்டி நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு போகிறீங்க. அது ஒரு ஃபீல் ஆக்சுவலாக. நீங்கள் எல்லாம் அனிமலை பார்த்துட்டு பொறுமையாக போகலாம். ஸோ ஃபேமிலியோட போகிறதுக்கு ஒரு பக்காவான ஸ்பாட் தான் ஆக்சுவலாக தேக்கடி. இது என்ன தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் பட் நிறைய பேர் அந்தளவுக்கு இன்னும் கூட்டம் அந்தளவுக்கு வரலன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ நல்ல பிளேஸ் ஆக்சுவலாக. நீங்கள் இன்னும் ஃபேமிலியாக போகிறவங்க கூட இங்கே போய் பார்க்கலாம். நான் ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தப்போ இங்கே செம ஃபன்னாக இருந்துச்சு. ஃபேமிலியாக நல்ல ப்ரிஃபரபுளான ஒரு பிளேஸ் தான் ஆக்சுவலாக. அது ஃபுல் சீனரி நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே இது ரொம்ப பிடிக்கும்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்கமிங்கில் வரும், நிறைய வீடியோஸ் வச்சுருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.